ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எப்பயும் போல் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் நான் இனிமேல் டெய்லி போகிற மாதிரி டியூஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க அம்மா எப்பயும் நீ டியூஷன் போகிறதானம்மா, ஏம்மா இன்னைக்கு இருந்து போக மாட்டேன்னு சொல்கிற, டியூஷனில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு டியூஷன்லலாம் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட ஏன்லாம் கேட்காதீங்க, ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பேசியிருக்கு. அவங்க என்னவோ ஏதோன்னு பயந்துருக்காங்க. பயந்து அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக திருப்பி போய் என்ன ப்ராப்ளம், ஏன் போக மாட்டேற அப்படின்னு உட்காந்து பேசியிருக்காங்க. எங்கள் மேம் எல்லோரும் முன்னாடியே வச்சு உன் முகத்தில் என்ன இவ்வளோ பிம்பிளாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுருக்கு. எனக்கு இந்த விஷயத்த கேட்டதும் அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ஸ் எப்படி சுக்கு நூறாக ஒரே லைனில் உடச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த டீச்சர் இன்டென்ஷனலாக பண்ணாங்கன்னு இல்லை, ஆனால் ஒரு சாதாரண கேள்வி அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இது என்னோடைய சைல்டுஹுட்டை ஞாபகப்படுத்துச்சு. அந்த வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு பெருசாக எந்த மெச்சூரிட்டியும் இல்லாமல் நான் என் அம்மா அப்பாவை தேடி ஓடி வருவேன் ஒரு ஆறுதலுக்கு. ஏம்மா எல்லாரும் என்ன இப்படி பேசுகிறாங்க, ஏன்பா எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட இது ஒரு விஷயமே இல்லைம்மா, இந்த வயசில் இது வரதான் செய்யும் நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும், இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும், அது ஒரு விஷயம் இல்லை, யாராவது அதை சொன்னாலும் நீ அதை எடுத்துக்க கூடாது ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் உடனே நான் மாறிட்டேனான்னு கேட்டால் இல்லை, பல நாள் நானும் அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன் யாருக்கும் தெரியாமல் கூட. கொஞ்ச நாள் போக 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 நானே இதுதான் என்னோடய ஸ்கின், என் ஸ்கின் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்க வந்து என் கான்ஃபிடென்ஸை அதை சொல்லி பிரேக் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு வர்றதுக்கு பல வருஷங்கள் எடுத்துச்சு. இப்போவும் அந்த பிம்பிளை பாயிண்ட் அவுட் பண்ணி ஏன் உனக்கு இப்படி இருக்குன்னு யாராவது என்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும்னு தோணும். ஆனால் எதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படின்னு நானே ஆமாம் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போகிற நாட்கள் உண்டு. இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு இடத்துல இப்படி கேட்கும்போது அவங்க மேலே ஒரு வருத்தமும் கோபமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது நம்ம தான் ஆசையை எடுத்து வச்சுக்கிட்ட பிம்பிள் இல்லையே, அதுவாக வருது அதுவாக போகுது. அவங்க என்ன பதில் எதிர்பார்த்து என்கிட்ட அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாது. உனக்கே இப்படி பிம்பிள் வருது, உனக்கே இந்த மாதிரி முடி கொட்டுது, உனக்கே இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இவ்வளோ நரமுடி வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறது ஒரு கேள்வின்னு நினச்சி தான் கேட்குறாங்களா? ஆனால் இதை அவங்க கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மனசில் அது எவ்வளோ ஆழமாக பதிஞ்சு பாதிக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது.